அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பெயர்ச்சியானது வைகாசி 17ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு சொல்ல போனா மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை, தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி 15, இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கிர பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார். அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாணியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார், சௌகரியமான வாழ்க்கையை தர போறார், அதிர்ஷ்டம் யார் யாருக்கெல்லாம் ஏற்பட போகுது. இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் தான் இன்பம், பிறர் பணத்தில் வாழ்வது, சௌக்கியம், சௌபாகியம், இதோட அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல, மக்களை கவரும் தோற்றம். இப்ப எளிதில் பேசுறேன், இப்ப நானே உங்கள்கிட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது. அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர், மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க, அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த பயிற்சியானது எப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஏதாவது செலவு வைக்கிற மாதிரி உள்ளது. குழந்தைகளை பிரியிற நேரம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ற நேரம், இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். அது ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 4ஆம் இடத்துல சஞ்சரிக்குது. அப்படிங்கும் போதுல குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஏதோ ஒரு பிரிவினை, மன வருத்தம், இல்லாட்டி குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பால் உங்களுக்கு மருத்துவ செலவு செய்யறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை கொண்டு வரும். அதாவது இது பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வராது. சிம்பிளா கொஞ்சம் கையில கையிருப்பு குறைஞ்சு போச்சு, நம்ம வேற ஏதோ ஒரு ஐடியா பண்ணோம், இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற, இல்லாட்டி நீங்களே பெரிய ஸ்கூல்ல இப்ப காலேஜ் 12th எக்ஸாம் நடந்துச்சு, 10th எக்ஸாம் நடந்துச்சு, பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன், பெரிய காலேஜ்ல சேர்த்து விடுறேன், ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில பிரிவினையை உருவாக்குற நேரம் இது. சோ குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இந்த மாதிரியான அமைப்புகள் இப்ப இருக்கும். அதே மாதிரி இளம் வயதினர்கள் காதல் சார்ந்த அமைப்பு, காதல் பிரிவினை, லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு காதல் சார்ந்த அமைப்பு மட்டும் பண்ணாம ஒரு எல்லையை தாண்டி போயிருப்பீங்க, அதனால வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல போய் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பொழுதுபோக்குங்கிற பேர்ல சூடாடுறது, கேம்லிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எளிதில் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில கடனாளி ஆகுறது. சோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், ஈஸியா பணம் சம்பாரிச்சு போடலாம், அப்படி பண்ணி சம்பாதிக்கிறேன் இப்படி பண்ணி சம்பாதிக்கிறேன்னா யோசிக்க கூடாது. நியாயமான வழியா சம்பாத்தியத்துக்கு அதை ஸ்டெப் எடுப்போம். நியாயமற்ற வழி, முறையற்ற வழியில நான் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் அது பாதிப்பை தான் கொண்டுட்டு வரும். எளிதில் சம்பாதிக்கணுங்கிற நினைப்பு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஐபிஎல் சீசன் ஓடிட்டு இருந்துச்சு, இதுலலாம் லாஸ் ஆகி கடனாளி ஆயிருப்பீங்க மகர ராசினர் அப்படிங்கறத தாராளமா சொல்லலாம். அந்த ட்ரீம் 11 பணம் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குறேங்கிற பேர்ல ஏமாந்து போயிருப்பீங்க. சோ இந்த நேரத்துல ஏமாற்றத்தை, பணத்தை அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துறதுக்குரிய நேரம் இது. அவசரப்பட்டு யார்ட்டையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டுறாதீங்க. ராசிக்கு 6ல குரு பகவான் இருக்கார், அதை மறக்கவே கூடாது. விபரீத ராஜயோகம் தான். யாருக்கு நீதி, நேர்மை, நியாயம் கரெக்டா கண்ணியமா இருக்கிற ஆட்களுக்கு, கஷ்டப்படுற ஆளுக்கு தான் அந்த குரு நல்லவர். எளிதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனா மாட்டிக்குவீங்க. உங்க ராசியாதிபதியே ஃபர்ஸ்ட் யாருங்க? சனி பகவானுங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்றவர் தான் சனி பகவானு. அப்படிங்கும் போது நீங்க எளிதில் சம்பாதிக்கிறேன், ஈஸியா சம்பாதிக்கிறேன், குறுக்கு வழியில சம்பாதிக்கிறேன்னு யோசிச்சு அது எப்படி கரெக்ட் ஆகும்? சோ கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நேரத்துல உண்மையிலே நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டை புதுப்பிக்கும் தன்மை, வீட்டு புதுசா கட்டணுங்கிற அமைப்பு, பழைய வீட்டை இடிச்சுட்டு புதுசா வீடு கட்டுறேன், வேணா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும் போதுல வீடு சார்ந்த அமைப்புகள்ல செலவு பண்ண வைக்கும். பழைய வீட்டை இடித்து விட்டு புது வீடு கட்டுவது, இல்ல புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுவது, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு வீட்டை விட்டுட்டு புதுசா இடம் மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். இல்லையா லேண்ட் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா உங்கள்கிட்ட இருக்கிற பூமியே வேற யாருக்காவது கிரயம் பண்ணி கொடுக்கறது, இல்ல நீங்க கிரயம் பண்ணி வாங்குறது. சோ இங்க என்னன்னா ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா உங்களோட 4ஆம் இடத்துல வர சுக்கிரனால புதுசா பூமி வாங்குவீங்க. இதே ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பூமியால் ஆதாயம், அதை கிரயம் பண்ணி யாருக்காவது கொடுக்கறனால உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி சொகுசு வாகனத்தில் பயணம்,
இந்த குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்குள்ள சொகுசு வாகனத்துல, அதுவும் பெரிய ஏசி கார்ல தான் போவீங்க. அந்த மாதிரி அமைப்புல ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது. தொழில் ஸ்தானத்துல அதிர்ஷ்டம், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பாக்குறாரா, அப்ப தொழில் ஸ்தானத்துல திடீர் அதிர்ஷ்டம், பெண்களால் உதவி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏராளமா நடக்கும். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க புதிதாக ஐடி தொழில்துறை தொடங்குவோம், கடனை வாங்கி போட்டு நம்ம ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வருவோம், புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்லாம் ஐடியாலஜி வரும். பண்றது தப்பு இல்ல, யாரை நம்பி இந்த வேலையை பார்க்காதீங்க. சுயமா உங்களால தனிப்பட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னா ஸ்டெப் எடுங்க. இல்லையா அவசரமே பட தேவையில்லையே. ராசிக்காரில் குருபவன் இருக்கார், விபரீத ராஜ்யம் எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி கவுத்து விட்டும் போயிருவாங்க. சோ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நண்பர்கள் உதவி கிடைக்கும்ட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. ஆனா உங்களால முடியும், தனிப்பட்டு என்னால இதை செய்ய முடியுமா, யாரும் வராட்டி என்னால செய்ய முடியுமா, ஓகே ஸ்டெப் எடுக்கலாம், தாராளமா போகலாம், எங்கே நிக்க தேவையில்லை. இல்லாட்டி லாக் ஆயிருவீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுடைய பெயர் வெளியில வரணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதன்மைத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க செயல்படுவீங்க. அப்ப என்ன அது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஐடில வேலை பார்க்கறவங்க அந்த சொந்தமா தொழில் ஆரம்பிப்பாங்க, ஐடி தொழில் ஆரம்பிப்பாங்க, சொந்தமா ஐடி கம்பெனி உருவாக்குறது, புதிய முயற்சிகளில் ஈடுபடு, சொந்தமா நகைக்கடை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி, சொந்தமா அடகு கடை வைக்கலாம், பெண்களாக இருந்தா சொந்தமா பியூட்டி பார்லர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுக்கெல்லாம் வந்திருப்பீங்க. ஒரு சிலர் சொந்தமா சலூன் வைக்கலாம், சலூனும் இந்த அழகுபடுத்துற சம்பந்தம் தானே சுக்கரன், சொந்தமா சலூன் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் கடன் வாங்கி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வருவீங்க. புதிதாக செயல்படுத்துவது எல்லாமே கடன் வாங்கி ஆரம்பிக்கணும். கடன் யாராவது கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க பார்க்க போற வேலைக்கு உங்களை தூக்கி விடணும்னு எல்லாரும் வருவாங்க. கடனை உங்களால கட்ட முடியுமாங்கிறத நல்லா யோசிச்சுக்கிட்டு பண்ணணும். சரிங்களா? அவசரப்பட்டு முன்னாடி காலை வச்சுட்டு அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்க கூடாது. தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் உண்டு, அதுல ஒரு குறையும் இல்ல. சொந்தமா தொழில் ஆரம்பிப்பீங்க, புதுசா பிரான்ச் கூட ஓபன் பண்ணுவீங்க, அதுல எல்லாம் ஒரு குறையும் வராது. கடன் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் முன்னாடி வரும். அதை உங்களால சமாளிக்க முடியுமாங்கிறத நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும். சரியா? அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பால சிறிது மன வருத்தங்கள். யாரு குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அவங்க என்னமோ பண்றாங்க, நீ உங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்கு என்னன்னு ஒரேடியா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு இப்ப வயசு பத்தல அப்படின்ட்டு போகணும். சரிங்களா? இல்லாட்டி அவங்க தேவையில்லாம வேந்தாவாதம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல துணைக்கு யாரும் சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. சப்போர்ட் காமிக்க மாதிரி பாவனை தான், ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்கிறதுக்காண்டி எந்த வேலையும் பார்க்க கூடாது. குடும்பத்துல மனைவியிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும், தேவையில்லாத வீண் வாதங்கள்லாம் குறைஞ்சு கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். அது எப்படின்னா அவங்க பிரிஞ்சு போறனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், இல்லாட்டி அவங்க வேற ஏதாவது ஒரு தூரமா போய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலையால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல முறையில டைட் பாண்டிங்கா மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும், வேற எதுவும் நெகட்டிவா இருக்காது. ஐடி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல பணி அதிகமா இருக்கும், வேலை பணி அதிகமா இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பயணம், ஆடம்பர வாகனத்தில் பயணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பூமி சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழப்பீடுகள் இருக்கும். இழப்பீடுகள்ங்கிறது ஜனனகால ஜாதகத்தை வைத்தே, ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தால் இழப்பீடு, ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூமி பாக்கியம் வரும். அதாவது ஒன்னும் பூமியை வாங்குவீங்க, இல்ல பூமியை வித்து பணமாக்குவீங்க. அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புல, பசுமாடு சார்ந்த அமைப்புல நல்லா உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலைகளை தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி சேமிப்பு, நகை வாங்கணும், நகை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பெண்களால் ஆதாயம் இந்த நேரத்துல உண்டு. அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் கூட ஒர்க் பண்ற தோழிகள், பெண் பணியாளர்களா இருப்பாங்கல்ல, உங்க கூட ஒர்க் பண்றாங்க வேலை பார்க்கிறவங்கள்ட்ட, அவங்களால ஒரு உதவி கிடைக்கும். இல்லாத நேரத்துல அவங்களோட உதவி ஒரு பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதுல அவங்களெல்லாம் உள்ள விடக்கூடாது, இல்லாட்டி அது கொஞ்சம் பாதிப்பு உள்ளாக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிவினையால அந்த டைட் பாண்டிங் வரும். இப்போ உங்களுக்கு புதுசா பிரிவினை நடக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இவங்க கொண்டு வருவாங்க. சரிங்களா? கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி நகை சார்ந்த அமைப்பு தொழிலதிபர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு குறை இருக்காது. பூமி பாக்கியம் நல்லா இருக்கு, வாகனம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, கால்நடை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. கல்வியில நல்ல படிப்பு முன்னேற்றத்தை கொடுக்கும்,
படிக்கிறதுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பெரிய லெவல்ல நம்ம படிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரும். படிப்புக்காண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். படிப்பை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருப்பீங்க. எந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சு ஒரு புதிய யுக்தியை கையாளுவீங்க. அதாவது சீட்டிங் பண்றது, சீட்டிங்ல யோசிப்பீங்களா, நியாயமா போறதுல யோசிப்பீங்களான்னு தெரியாது. பட் படிக்கிறது இப்படி படிக்கலாங்கிற ஒரு ஐடியாலஜி பண்ணி கொண்டு வருவீங்க. சோ அதுல எல்லாம் நல்லா இருக்கு. சரியா? அதே மாதிரி வாடகைக்கு பணம், அதாவது வீடு கட்டி வாடகைக்கு விடணுங்கிற எண்ணங்கள்லாம் இந்த நேரத்துல வரும். உங்களுக்கு கடன் சார்ந்த அமைப்பு கிடைக்காது. ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் கொடுக்கறவங்க எல்லாம் உங்களை லாக் பண்றதுக்காண்டி தான் வராங்க. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் இருங்க. சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண யோகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம். சரி, ஆல்ரெடி திருமணம் ஆயிருந்தா குடும்பத்துல ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்த குழந்தைக்கு கூட, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லாட்டி அடுத்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் குடும்பத்துல. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க ஹாப்பினஸா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு வரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி கை கோத்துக்கிட்டு ஜாலியா குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிற ஒரு தன்மை வரும். அதுவும் முக்கியமா கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைட் பாண்டிங். ஏன்னா சுகஸ்தானத்துல சுக்கிரன், சுகஸ்தானத்துல சுக்கிரன் வரும்போதுல உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹாப்பினஸ தரும். நட்சத்திராதிபதி மட்டும் ராசிக்கு 8ல போறார் அப்படின்னா என்ன, ஒய்ஃப் கன்சீவ் ஆகி பிரிகிற தன்மை வரும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் தானே. எந்த ஒரு ஒய்ஃபுமே கன்சீவ் ஆனாங்கன்னா உங்களுக்கு கணவனுக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். சரிங்களா? எல்லாமே நல்ல முறையில ஏற்றத்தை தர மாதிரி இந்த 3 நட்சத்திரத்துல யாருன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இருக்கு. சரிங்களா? அதனால ஹாப்பியா இருங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.